சாந்தி. வணக்கம் என் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்று பாப்தாதா நமக்கு முழுமை அடைவதற்கான ஒரு எளிய மற்றும் ஆழமான முறையை கற்றுத்தருகிறார். ஸோ பாப்தாதா என்ன சொல்றாருன்னா, எப்போதுமே ஒரே இலக்கை பாருங்க, புள்ளியை பாருங்கள், விஸ்தாரத்தை அல்ல. அதனால எப்பவுமே நம்ம கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா கொடுப்பதில் தான் உண்மையான பெறுதல் இருக்கு. அப்போ விரிவான சூழ்நிலைகளை பார்த்தா மனம் திசை திரும்பும். ஆனால் அதன் சாரத்தை நம்ம புள்ளியாக பார்த்தால் மனம் அமைதி அடையும், ஒரு ஃபுல் ஸ்டாப் நிலையை அனுபவிக்கும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நான் விஸ்தாரத்துல அதுல தொலைஞ்சு போயிடறேன்னா, இல்லை புள்ளியை நினைக்கிறேன்னா, முழுமை அடைவதற்கான முறைகள் ஒரே இலக்கில் நிலைத்திருங்கள் என்று பாப்தாதா முழுமை அடைவதற்காக ஒரு மிக அழகான ரகசியத்தை நமக்கு வழங்குகிறார். மதுபனுக்கு ஏன் எவ்வளவு சிறப்பு? ஏனென்றால் மதுபனில் உண்மையான வாசிகள் முழுமையாக நிரம்பி இருப்பவர்களாகவும் எப்போதும் திருப்தியுடன் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். முழுமையின் அடிப்படை என்ன? ஒரே ஒரு எண்ணம், நான் கொடுப்பவன், மற்றவங்களுக்கு கொடுப்பவன் நான், எடுப்பவன் அல்ல. நாம் யாருடைய குழந்தைகள்? கொடுப்பவரான தந்தையின் குழந்தைகள். எனவே நம்முடைய இயல்பு என்னவாக இருக்க வேண்டும்? கொடுப்பது. என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுங்கள், மற்றவங்களுக்கு அமைதி கொடுங்க, நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுங்க, மற்றவங்களுக்கு சக்தியை கொடுங்கள், ஒரு புன்னகை கொடுங்கள், ஒரு சின்ன ஒரு அழகான ஸ்மைல் கொடுங்க, ஊக்கம் உற்சாகத்தை கொடுங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா கொடுப்பதே பெறுவதாகும். அதாவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அவங்க நமக்கும் அந்த விஷயம் பெருகிட்டே போகும். ஏன்னா எடுத்துக்கொள்வது அது குறையை உணரவை, கொடுப்பது நிறைவை உணரவை. அதனால எப்பவுமே கொடுக்கும் ஆன்மாவாக ஆக வேண்டும், எப்போதும் நிரம்பிய ஆன்மாவாக இருக்க வேண்டும், எப்போதும் திருப்தியான ஆன்மாவாக இருக்க வேண்டும். ஒரே இலக்கு, ஒரே புள்ளி. பாப்தாதா நமக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பார்வை எப்போதும் ஒரே இலக்கின் மீது இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்ன? புள்ளி. ஆன்மா ஒரு புள்ளி, பரமாத்மா ஒரு புள்ளி, விதை நிலை ஒரு புள்ளி. விஸ்தாரத்தை பார்க்காதீங்க, சாரத்தை பாருங்கள். மகாபாரதத்துல அர்ஜுனன் உதாரணம் கொடுக்கப்படுது. அர்ஜுனன் மீனை பார்க்கவில்லை, மீனின் கண்ணில் இருந்து சிறிய புள்ளியை மட்டும் பார்த்தார். அதனால் அவர் இலக்கை அடைய முடிந்தது. அதே போல நம்மளும் என்ன பண்ணும், நம்ம சூழ்நிலை வரும்போது அந்த விஸ்தாரத்தை பார்க்க கூடாது, மனிதர்களின் குறையை பார்க்க கூடாது, அவங்க வார்த்தையில சிக்கிக் கொள்ளக்கூடாது, அதன் சாரத்தை பார்க்க வேண்டும், அது பின்னாடி இருக்கும் பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. புள்ளி நிலை என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ புள்ளியில் நிலைத்திருக்கும் போது மனதிற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கிறது. எதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப்? வீணான தேவையில்லாத எண்ணங்களுக்கு ஃபுல் ஸ்டாப், கவலை துக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப், எதிர்பார்ப்புகளுக்கு ஃபுல் ஸ்டாப், பழைய தேவையில்லாத நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடிய நினைவுகளுக்கு ஃபுல் ஸ்டாப். இதுவே விதை நிலை ஆகும். பாப்தாதா என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும். இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வெளியே செயல்படணும், ஆனா உள்ள நம்ம அமைதியா இருக்கணும். சூழ்நிலையை பாருங்க, ஆனா அதுல நம்ம சிக்கிக்க கூடாது. வார்த்தைகளை கேட்கணும், ஆனால் அந்த வார்த்தைகள் என் மனதை பாதிக்க கூடாது. இன்றைய சுய சோதனை, இந்த கேள்வி எல்லாம் நீங்களே உங்கள்கிட்ட கேளுங்க அமைதியில உட்காந்து. அதாவது நான் கொடுப்பவனா இருக்கனா, இல்லை எடுப்பவனா இருக்கனா? என் மனம் விஸ்தாரத்தில் அலைகிறதா? நான் புள்ளி நிலையில் நிலைத்திருக்கேனா? எல்லாவற்றையும் பார்த்தாலும் பற்றில்லாம இருக்க முடியுதா? இதை நீங்களே உங்க சுய சோதனையில செக் பண்ணி பாருங்க. நான் என்னுடைய விதை நிலையில் நிலைத்திருக்கிறேன், நான் அமைதியானவன், நான் ஒரு ஒளி, நான் முழுமையானவன், நான் திருப்தியாக இருக்கின்றேன். விஸ்தாரத்திலிருந்து விலகி புள்ளி நிலையில் நிலைத்திருப்பதே முழுமை அடைவதற்கான எளிய வழியாகும். ஓம் சாந்தி.